அனைவருக்கும் வணக்கம். தப்பாக எடுத்துக்காதீங்க. நேற்று வந்து கிளாஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஸ்டுடியோக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து நேற்று ஐயப்ப சாமிக்கு படி பூஜை அப்படிங்கிறதுனால கடந்த ஒரு 4 நாளாக வந்து பாட்டு வந்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க. சரி, நேற்றோடு முடிச்சிருவேன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த புயல் வந்ததில் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு போகுதுன்னு தெரியல. சரி, நேற்றே வேறு கிளாஸ் அப்லோட் பண்ணலையா, அதுவும் இல்லாமல் நேற்று வேறு எனக்கு செமஸ்டர் எக்ஸாமு, அதுக்காகவும் போயிருந்ததுனால சரி போயிட்டு வந்து மதியத்துக்கு மேலே நாம் கிளாஸ் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் வேறு முடியாமல் போயிடுச்சா. சரி, இன்றைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 1 ஹவராவது பாட்டு ஆஃப் பண்ணுவாங்க, கிளாஸ் எடுத்துடலான்னு பார்த்தா அதுவும் முடியாமல் போயிடுச்சா. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது சரி எனக்கு உள்ள ஒரு விஷயம் தோணினே இருந்துச்சு. அது உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இந்த வீடியோ அப்படிங்கிறது. அது நேற்று வேறு இந்த ஹிந்துவில் வந்து ஒரு ஒரு செய்தி வேறு ஒன்று பார்த்தேன்னா, அதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சா. சரி, அதனால தான் உங்களோட பேசணுன்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவே ஒரு மான்சூன் பேஸ்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. மான்சூன் பேஸ்டு கண்ட்ரினா என்ன? இந்தியானது பருவமழையை சார்ந்திருக்கிற ஒரு கண்ட்ரி இது. இந்தியாவுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆகட்டும், நார்த் ஈஸ்ட் மான்சூன், இது 2 தான் வந்து இந்தியாவுக்கு மழையை கொடுக்கக்கூடிய பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன்னா இந்தியாவுக்கு கொடுக்கும். இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது குறிப்பாக தமிழகத்துக்கு மட்டும்தான் மழையை கொடுக்கும். இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கிற இந்த பருவக்காற்று அப்படிங்கிறது 2015 சென்னையில் ஒரு ஃப்ளட்டு வந்துச்சு. அதன் பிறகு தான் வந்து இந்த ஃப்ளட்டு குறித்தான டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா நிறைய புயல் வருது, நிறைய மழை வருது அப்படிங்கிற மாதிரியான இந்த இஷ்யூ வந்து அதன் பிறகு தான் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் விசிபிளாக பார்த்ததில் வச்சு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து மழை வரும் போவோம், அதை பெருசாக யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எங்கெங்கெல்லாம் வந்து மழை பொழியுதோ அங்கே மட்டும் சொல்லுவாங்க, எங்கள் இடத்துல இது ஆயிடுக்குது, இந்த இடத்துல மரங்கள் விழுந்து எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, இப்படி தான் வந்து நான் நியூஸ் கேள்விப்படுறேன். தவிர்த்து இந்த 2015 சென்னையில் இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் தான் வந்து சென்னையை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது குறித்தான நிறைய அரசியல் முடிவுகளும் வந்து அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சுது. இந்த புயல் அப்படிங்கிறது சென்னையில் மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லேயுமே வந்து புயல் வருது. ஏன் எங்கள் ஊரில் கூட புயல் வருது. எங்கள் ஊர்லேயும் வந்து நிறைய இந்த மாதிரி ஃப்ளட்டு வருது. நிறைய அங்கே மரங்கள் சாஞ்சு நிறைய பேர் இறந்து போகிறாங்க. சென்னையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன? அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல்னால தான். இங்கே பாருங்கள், இவ்வளோ மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, நாங்கள் வந்துன்னா அதை சரி செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லிட்டு இருக்காங்க. இது அந்த அரசியல் கட்சிகள் வந்து இதெல்லாம் செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் கொஞ்சம் வருஷமாக கொஞ்சம் இந்த புத்தகங்கள்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு என்விரான்மெண்ட் சம்மந்தமாக ஒரு புத்தகம் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அதே போல் ஜாகிரஃபி நான் நடத்திருக்கிறேன். அப்படிங்கிறதுனால எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு. நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது கரெக்டாக நான் 4வது 5வதோ படிச்சிருக்கிறேன். அப்போ என்ன பண்ணாங்க, எல்லார் வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்படின்னு ஒன்று அமைக்கணும், கட்டாயம் அமைக்கணும். ஏன்னா நிலத்தடி நீர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லார் வீட்லேயும் பண்ண சொன்னாங்க. நானும் எங்கள் அப்பாவும் பண்ணோம். ஒரு 3 அடியில் வந்து சதுரமாக தோண்டிட்டு அதில் மணல் ஜல்லி எல்லாம் போட்டு மழைநீரை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ இந்த சென்னையில் பொழியக்கூடிய இந்த மழையானது எல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க. நான் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா, இப்போ நாளைக்கே ஒரு அரசியல் கட்சி வருது, ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட அவங்க வந்து லீஸுக்கு விடுறாங்க. அந்த கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அந்த மழை பொழிஞ்ச உடனே நல்ல கால் வயலாக அமைச்சு எல்லா தண்ணியும் கொண்டு போய் கடலில் வந்து கொட்டிடணும்னு நினைக்கிறாங்க. சரி, ஓகே, அது நல்ல விஷயம். நாளைக்கு சம்மர் சீசன் வருது. இப்போ நம்ம டிசம்பர் இருக்கிறோம், இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஏப்ரல் மாதம் சம்மர் சீசன் வரும். சம்மர் சீசனில் வரும்பொழுது தண்ணிக்கு என்ன பண்ணுவோம், இந்த தண்ணியானது ரீசைக்கிளில் வரும். மேலே ஆவியாகி மேலே போகும், மழையாக திரும்ப வரும், நிலத்தடிக்குள்ளே போகும், நாம் எடுத்து அதை யூஸ் பண்ணுவோம், திரும்ப அது ஆவியாகி மேலே போகும். இது சுழற்சி முறையில் வரும் இல்லையா. இப்படி நமக்கு வரக்கூடிய அந்த தண்ணி நாம் வந்து இந்த நிலத்தடி நீரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது மழைப்பொழிவு மூலமாக தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்படி பெய்கிற மழையை நம்ம இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடலுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா சம்மர் சீசனில் என்ன பண்ணுவாங்க? இது எனக்கு வந்து கேள்வியாக தோணிகிட்டே இருந்துச்சா. இப்போது இது வந்து சண்டே வந்து நியூஸ் பேப்பர், இது ஹிந்துவில் வந்து நியூஸ் பேப்பரு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாருங்க, சென்னைக்கு வந்து அதிகமாக வந்து மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஏரிகள் இருந்து தான் அதிகமாக அவங்க வந்து தண்ணியை வந்து யூஸ் பண்ணுவாங்க சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம். அப்போ பாருங்க, சொல்கிறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய 5 ஏரிகளில் கிட்டத்தட்ட வந்து 50% தான் வந்து நீரே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஏரி வந்து ஃபுல்லாக இருக்குமா, சென்னையில் மொத்தமாக வந்து ஒரு 5 லேக்லேருந்து ஏரியிலிருந்து தண்ணி வந்து சப்ளை பண்ணுறாங்களாம். ஆனால் அதில் பாருங்கள், சாட்டர்டே ஈவினிங் நேற்று வந்து சண்டே, அதுக்கு முன்னாடி வந்து சாட்டர்டே ஈவினிங் வரைக்கும் 50% தான் வந்து நீர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 50% நீர் வச்சு அடுத்து ஒரு 3 மாதம், அதன் பிறகு வந்து சம்மர் சீசன் வரும். அதெல்லாம் வந்து சென்னையுடைய அந்த நீர் தேவையை இதெல்லாம் பூர்த்தி செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதே பாருங்கள், போன வருஷம் நவம்பர் 30ஆம் தேதி
கிட்டத்தட்ட 82% வந்து நீர் இருந்ததா. ஆனா இந்த வருஷம் அதே 30ஆம் தேதி நவம்பர் வந்து 50% தான் இருக்குது. 80% எங்க இருக்குது, 50% எங்க இருக்குது? இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் மூலமா நமக்கு மழைப்பொழிவு ரொம்ப கம்மியா தான் வந்திருக்குது. நம்ம மழை பொழிவு இவ்வளவு மழை பெய்யுது, இவ்வளவு மழை பெய்யுது, இது வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லி எல்லா தண்ணீரையும் நம்ம வந்து வீணாக்குறோம். இது வந்து நான் வந்து சென்னையில் இருக்கிற மக்களுக்கு நான் சொல்றது. ஏன்னா எங்க ஊர்ல நாங்க வந்து ஏன் வந்து நாங்க இது பெருசெல்லாம் கிராமங்கள்ல சொல்றது இல்லைன்னா, எங்க நிறைய இடங்கள்ல வந்து தரைப்பகுதியை நம்ம பாக்குறோம். இப்ப மழை பொழியுது அப்படின்னா கண்டிப்பா அது தரையில போய் மண்ணுல போய் ஊற ஆரம்பிக்கும், அங்கங்க குட்டை குட்டியா தேங்கும், ஆட்டோமேட்டிக்கா அந்த நீர் வந்து கிரவுண்ட்ல போய் செக்ரிகேட் ஆகும். அது ஒரு விஷயம். ஆனா சென்னையில பெரும்பாலும் தார் சாலைகளா இருக்குது, சிமெண்ட் சாலைகளா இருக்குது. வீடுகள்ல ஒரு காம்பவுண்ட் சோறு போட்டு நான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பாக்குறேன். பிளாஸ்டிக் புற்களை வந்து அங்க வச்சிருக்காங்க, ஜெல்லி எல்லாம் போட்டுட்டு அப்படியே டைல்ஸ் எல்லாம் வந்து தரையில பண்ணியிருக்காங்க. அப்ப பெய்யக்கூடிய மழையானது எப்படி வந்து நிலத்தடி நீருக்குள்ள போகும், அங்க எப்படி உங்களுக்கு நிலத்தடி நீருடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும்? எனக்கு வந்து நீரே வேணாம், ஆனா எல்லாம் வந்து கடல்ல போயிருக்கணும், நான் மட்டும் தரையில வந்து சுகமா இருக்கணும் அப்படின்னா அதன் பிறகு நம்ம தண்ணிக்கு தேவைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அரசு வந்து எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிறது இல்லாம நாம சில முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படிங்கிறது. நீங்க வந்து கஷ்டப்படுறீங்கிறது எனக்கு தெரியுது. என்னுடைய சின்ன ஆலோசனை என்ன அப்படின்னா, மழை வந்து பொழியுது அப்படின்னா அதுக்காக அந்த மழையை வந்து நிலத்தடி நீர்ல போற மாதிரி வீட்டில் அங்கங்கே கொஞ்சம் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை வளர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சென்னையில் இருக்கிறவங்களாகட்டும், சிட்டியில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் இந்த மாதிரி மழைநீர் தொட்டி அமைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மழை பொழியுது அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 3 நாள் அது வந்து நிலத்தடி நீருக்குள்ள போகிறதுக்கு எடுத்துக்குமா? பரவாயில்ல, இந்த 3 நாள் நம்ம அதுக்காக பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சம்மர் சீசனில் நம்மளுக்கு நிறைய அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நேற்று கூட வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட என்விரான்மெண்ட் புக் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அதில் படிக்கும்போது கடல் நீரோடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாகி போயிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம உலகத்தில் அந்த நன்னீரோட அளவு என்னன்னா நம்ம யூஸ் பண்ணுற நீரோடைய அளவு வந்து ரொம்ப குறைவு தான். இந்த கடல் உப்பு நீரோட அளவு தான் ரொம்ப அதிகம். ஆனால் பாருங்க, நமக்கு இயற்கையை கொடுக்கக்கூடிய அந்த நல்ல நீரான அதை நம்ம யூஸ் பண்ணாமல் அதை கடல்ல கொண்டு போய் கலந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். தண்ணியே இங்கே தரையில தேங்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம். நிறைய பேர் சாலையில வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இன்னும் ஜாலியாக இந்த வீட்டில் உட்காந்துன்னு இப்படி பேசுற அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மனுஷனால இயற்கையை வந்து வின் பண்ண முடியாது, அவனால ஜெயிக்க முடியாது. அது ஜெயிக்காது இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இந்த உலகத்துல வந்து வாழ முடியும். மனுஷனால இயற்கையை வந்து ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னா அதன் பிறகு நம்மளால இந்த உலகத்தை வந்து வாழ முடியாது. நிறைய ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய மரத்தை வந்து ஒரு மிஷின் வந்து அசால்ட்டா கட் பண்ணி துண்டு துண்டா பீஸா போட்டு போயிடுது. முன்னாடிலாம் ஒரு பெரிய மரத்தை வெட்டினா எத்தனை பேர் கஷ்டப்படணும். ஆனா இன்னைக்கு அசால்ட்டா ஒரு மிஷினை கொண்டு வந்து வேகமா அந்த மரத்தை கட் பண்றதுனால எத்தனை காடுகள் வந்து அழிக்கப்படுது. இதே போலதான் இந்த மழை நீரே பெய்யாத அளவுக்கு நம்ம பயங்கரமா டெக்னாலஜிலாம் கொண்டு வந்து சென்னை முழுக்க அங்கங்க கால்வாய்கள் அமைச்சு பெய்யுற மழை ஒரு செகண்ட் கூட நிக்காம நேரா இப்போ கடல்ல போய் கலந்தணும்னு நம்ம நினைக்கிறோம். நடந்துச்சு அப்படின்னா சென்னையோட தண்ணீர் பஞ்சத்தை யார் தீர்க்கிறது? இப்போவே போன வருஷம் 80% இருந்த அந்த ஏரியுடைய தண்ணீர் அளவானது இந்த வருஷம் வந்து 50% தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஏப்ரல் மாதம் வந்ததுக்கப்புறம் சென்னை ஃபுல்லாக வந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். அப்போ வந்து இந்த அரசு வந்து கண்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அரசு நோக்கியே நம்ம வந்து கை காட்டுறதுக்கு பதிலாக நாம் சில முன்னெடுப்புகள் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தானது. இது வந்து சில பேர் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க அந்த இது வந்து இப்போ எனக்கு தோணுது வந்து யாருக்கும் தோணாமல் இருந்திருக்குமா? கண்டிப்பாக தோணி இருக்கும். இருந்தாலும் வந்து அதை செய்யறதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம். ஏதோ எனக்கு நான் சொல்லணும்னு தோணுச்சு. அப்படி ஏதாவது பார்க்குறீங்க, சென்னையில் இருக்கிறவங்க கூட சொல்லுங்க. இந்த மாதிரி மழைநீர் தொட்டி அமைக்கிறதன் மூலமா ஒரு 2-3 நாள் அந்த தண்ணி வந்து உள்ள போகும். அது வந்து உங்க யூஸுக்கு தான். எனக்கு அதுல என்ன யூஸ் இருக்குது? எங்க ஊர்ல எனக்கு தண்ணி வந்துட்டு தான் இருக்கு, நாங்க பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். நீங்க இருக்கிறவங்க அந்த மழைநீர் தொட்டி மூலயமா அமைக்கிறதன் மூலமா இல்ல சென்னையில் இருக்கிறது தான் வந்து அமைக்கணும் கிடையாது. நிறைய பேர் நம்ம ஊர்ல கூட நம்ம வந்து வீட்டுல வந்து மழைநீர் தொட்டி அமைச்சு அந்த மழை பொழியறதை வந்து நிலத்தடிக்குள்ள வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோக்கான முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது. சரி, ரொம்ப நேரம் பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்த கருத்தையும் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் எதாவது தவறாக பேசியிருந்தா, எனக்கு புரிதல் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த பேப்பரை நியூஸ் வந்து நான் நேற்று வந்து படிச்சிருந்தேன்னா டக்குன்னு இது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. இது எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு அப்படின்னு தெரியாது. இன்கேஸ் யாராவது ஒருத்தருக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி.